இந்த பாக்ஸோட ஃபைனல் வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடுவோமா? எனக்கு இன்றைக்கி தான் நேரம் கிடச்சிச்சிங்க, அதனால தான் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பண்ணிடுவோம். இப்போ இந்த பாக்ஸோட சுற்றளவு எடுத்துக்கிறோம். நம்ம சுற்றளவு எனக்கு 52 இன்ச்சு கிடச்சிச்சு. ஒரு இன்ச்சு சேர்த்தே தான் சொல்கிறேன். அதனால் அதை எடுத்துகிட்டு ஒயர் 5 இன்ச்சுக்கு வச்சு நான் கோரை வெட்டிட்டேன். கோரை வெட்டிட்டு இதுலேயும் கம்மு போட்டிருக்கேன், இதுலேயும் கம்மு போட்டிருந்தேன் இல்லையா? இப்போ இதை ஒட்ட ஆரம்பிக்கிறோம். இப்போ தரையில் மட்டமாக வச்சு ஒட்டிக்கிட்டு இப்படி ஒரு தேய்ச்சிக்கிறோமா? தேய்ச்சிட்டு இந்த கார்னர் திருப்பும் போது நேராக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்படி திருப்பலாம். இதே மாதிரி 4 பக்கமும் நீங்கள் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அப்படியே இங்கே முடிச்சிடணும். முடிக்கும்போது இது நேராக இருக்கான்னு இப்படி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்படி நேராக இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ இதை கத்திரி வச்சு நம்ம கட் பண்ணிடுவோம். சரி, இது நைஃபை வச்சு கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இது எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடிச்சோம்ன்றே தெரியாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்படி தான் லைட்டாக நாட்டிக்கலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இது எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? எக்ஸ்ட்ரா இருக்கிறத சிசரை வச்சு நான் வெட்டி விட போகிறேன். இப்படி வெட்டி விடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி சுற்றிரும் வெட்டி முடிச்சுட்டு இப்போ கீழேயும் நான் கம்மு போட்டிருக்கேன். இப்போ கோரையிலையும் அதே மாதிரி நான் கம்மு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கோரையை கரெக்டாக அப்படி வச்சு இந்த கோரை நேரவே பார்த்துக்குவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். வச்சுக்கிட்டு வச்சு லைட்டாக ஒரு சுத்தியல் இப்படி அடிச்சுக்குவோம். அடிச்சுட்டு அதே மாதிரி தாங்க இந்த நைஃப் வச்சு கட் பண்ணிடுறது. இப்போ கட் பண்ணிட்டேனா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி கட் பண்ணி விட்டுறது. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா? இதெல்லாம் சிசரை வச்சு கட் பண்ணிடுவோம். இப்போ வெட்டியாச்சு. இப்போ சுற்று அளவுக்கு இதே மாதிரி 1 இன்ச்சு சருகு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதையும் 2 பீஸு மேலே விட்டுறதுக்கும் கீழே விட்டுறதுக்கும் 2 பீஸ் எடுத்து இதையும் கம்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்னன்னா, இது இந்த கீழே இருக்கு பார்த்தீங்களா? அந்த பக்கம் இதில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வச்சு ஃபுல்லுக்கு எவ்வளோக்கு கம்பு போடணும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கம்பு போடணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நான் பண்ணுறேன். இப்போ என்கிட்ட அந்த கோட அளவு நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இப்போ மேலேயும் கம் போட்டிருக்கேன். இப்போ உள்ளுக்கு எனக்கு தெரியுது இல்லையா? நான் அந்த சருகு அளவு வச்சேன் இல்லையா? அது ஓரளவுக்கு எனக்கு தெரியுன்றனால நான் அந்த அளவுக்கு கம்மு போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி 3 பக்கமும் போடணும். இப்போ மேலே போட்டாச்சு. அதே மாதிரி கீழேயும் 1/2 இன்ச்சுக்கு அப்படி கீழே எவ்வளோ தூரம் வருது பார்த்து அதையும் அப்படியே கம் போடணும். ஓகேங்களா? இதே மாதிரி 4 பக்கமும் போடணும். இப்போ மேலே கீழேயும் கம்பு போட்டாச்சு. அப்போ ஜருகையும் எடுத்து ஜருகையும் கம் போட்டேன். இப்போ ஜருகை ஓட்ட ஆரம்பிச்சிருவோமா? இப்போ ஜருகை அந்த மாதிரி வச்சு ஒரு தேய்ச்சிக்க. தேய்ச்சிட்டு அப்படியே திருப்பிக்கிறது. திருப்பும்போது கொஞ்சம் இங்கே பிடிச்சிக்கிட்டு இழுத்தே விட்டுங்க. இப்போ ஒட்டிட்டேன். இந்த இடத்த இப்படி மடக்கி விட்டுட்டு நேராக வச்சு இங்கே வச்சு கம் போட்டுடணும். ஏல கம் இருக்குங்கிறது இதே இதுலேயும் கம் போட்டுடணும். கம் போட்டு இப்படி ஒட்டி விட்ட வேண்டியதான். இப்படி வெட்டிட்டு என்ன செய்யணும்னா, இதை எடுத்து இந்த கார்னர் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கார்னரை இப்படி பிடிச்சி விட்டு ஒரு வெட்டு. இப்போ அப்படியே இந்த மேலே மோதம் நம்ம தேய்ச்சிக்கிறணும். மேலே இப்படி தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி உள்ளுக்கு மடக்கணும். ஓகேங்களா? இப்படிதான் மடக்கணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பிடிச்சிக்குங்க. ஏன்னா இப்போ இதாகுன்றனால இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல இப்படி மேலே பண்ணிட்டு இந்த இது இப்போ நான் இதை முடிச்சிட்டேன். இப்போ
என்ன செய்யணும்னா இப்படி சுத்தியில வச்சு இப்படி அடிச்சு விட்டு 4 காரணம் அடிச்சு விட்டுறணும். அடிச்சுட்டு இந்த மானி சுத்தியில் அடிக்கணும். ஓகேங்களா? இப்ப சுத்தியில் அடிச்சாச்சு. இப்ப அதே தான் அடுத்து இந்த பக்கம் கீழே கீழேயும் அதே மாதிரி தான் கம் போடுறது. அப்படி ஒட்டிட வேண்டியதுதான். இதுல வந்து ஜருகு கொஞ்சம் பெருசா இருக்கு. அதனால கொஞ்சம் வெட்டி எக்ஸ்ட்ரா இருக்கு. வெட்டி விட்டுட்டு மடக்கி இப்படி ஒட்டி விட்டணும். இப்ப இது கீழே எப்படி ஒட்டணும்னா வெட்டக்கூடாது. இதை அப்படியே வந்து இப்படி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு இந்த கார்னரை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த கார்னர்ல இந்த மாதிரி கம் போட்டுங்க. இப்படி கம் போட்டு கொஞ்சம் அப்படியே காயிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் இதையும் கொஞ்சம் அடிச்சு விடணும். இப்போ இதை அடிச்சு முடிச்சாச்சு வைங்க. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா டேப் அளவு எடுத்து இந்த பக்கம் தான் வந்து அளவு எடுக்கணும். மூடிக்கு அளவு இப்போ இது எவ்வளோ வருது பார்த்துருவோமா? 10.5க்கு 1 கோடு கம்மி. இங்கே வந்து 15.5க்கு 1 கோடு கம்மி. இப்படி நான் இதுக்கு நான் எடுத்துட்டேன். இது ஆல்ரெடி எடுத்துட்டு இதுலேயும் கோரை ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வந்து வெட்டி விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போ கொஞ்சோண்டு இருக்கு, அதையும் நான் வெட்டி விட்டுறேன். இப்படிதான் தேவையில்லாத இப்படி வெட்டி விட்டுருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் இதில் என்ன செய்யணும்னா இந்த பக்கம் 4 பக்கம் கம் போட்டுறணும். இதில் சின்ன பீஸ் இருக்கு இல்லையா? சின்ன பீஸு இந்த பக்கமும் இந்த பக்கம் கம் போட்டு கீழே மட்டும் கம் போட்டு இந்த இது விட்டுறதுக்கு. கம்மு போட்டுருக்கா போடலையா? வெட்டுனது கொஞ்சம் அப்படி இருக்கு. இப்போ இன்னொரு வட்டம் நான் போட்டு ஏற்கனவே போட்டு வச்சிருந்தேன், ஒட்டலை. இந்த கோரை கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிறதுனால இதாகல. அதனால கம்மு இன்னொரு வட்டம் போட்டு. இப்போ இங்கே மூடிக்கு இது வந்து அதே தான் 10.5க்கு 1 கோடு கம்மியாகவே 1.5 இன்ச்சு உயரத்துக்கு அப்படி எடுத்துக்கிறணும். 10.5க்கு 1 கோடு கம்மி. இது வந்து 15.75க்கு 1 கோடு கம்மி. அந்த மாதிரி நீளத்தில் உயரம் 1.5 இன்ச்சு வச்சுட்டு 15.75க்கு 1 கோடு கம்மி. அப்படி எடுத்து அதே மாதிரி இதையும் ஒட்டிடணும். இப்போ இதை ரெடி பண்ணிட்டோம், ஒட்டிட்டோம். இப்போ இந்த மூடியில் இப்படி மூடி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ மூடி பார்த்துட்டேன். மூடி பார்த்ததுக்கப்புறம் இது வச்சதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு ஃபிட் ஆகும். ஏன்னா நம்ம கீழே வந்து அட்டையோ எதுவும் வளைஞ்சு இருந்தாலும் அப்படியே தான் ஒட்டுங்க. ஒட்டிட்டு இந்த மூடியில் வச்சுட்டு அப்படி கட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இப்போ இதுக்கு வந்து இந்த பெரிய ஜரிகையை நான் ஒட்ட போகிறேன். ஓகேங்களா? பெரிய ஜரிகை இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வந்து இப்படி மடங்கணும். அதுக்கு மேலே கம்மு போட்டுக்கிறேன், சைட்லையும் கம்மு போட்டு வச்சுக்கிறேன்.
இப்போ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இங்க பாருங்க, இந்த 1/4 இன்ச்சு இந்த ஜரிகையில இந்த 1/4 இன்ச்சு தெரிற மாரி தான் அப்படியே மடக்கி ஒட்டிட்டு வரணும். ரொம்ப ஈஸியான பாக்ஸ் இதெல்லாம். அழகாவும் இருக்கும். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சாரி வரை வைக்கலாம். அப்படியே வச்சு நீங்க எடுத்து வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப இதுவும் அதிகமா இருக்கனால கொஞ்சம் தேவையில்லாத விட்டு நமக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தா போதும் இப்படி மடக்குறதுக்கு. அப்படி மடக்கி அப்படி வச்சுட்டு இப்ப இதையும் நான் கம் போட்டு காய வச்சுறேன். இப்படி வச்சிட்டோம் இல்லையா? இது அப்படி லைட்டா காயட்டும். இப்ப என்னன்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா? இத இந்த கார்னர் இருக்கு இல்லையா? அந்த கார்னரை இப்படி தேய்ச்சு விட்டு இப்படி மடக்கணும். மடக்கிட்டு இதை அப்படியே நேரா அப்படி ஒரு அமுக்கு. இது ஒரு நேரா ஒரு அமுக்கு. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அப்படியே செஞ்சு இப்படியே ஒரு அமுக்கு. நான் எப்பயும் சொன்ன மாதிரி இந்த கார்னர்ல கம்மு. இந்த பக்கம் இப்ப அதே தான் இப்படி மெதுவா அமுக்குங்க. சூப்பரா வந்து இப்ப இப்படியே பார்க்கவே உங்களுக்கே தெரியுமே அழகா இருக்கா? அப்படியே ஒரு லைக் போடுங்க. சக்குனு லைக் போட்டா ஒண்ணும் இல்லைங்க. சூப்பர். அதான் கொஞ்சம் எங்க வியூஸ் கொஞ்சம் வெளியில போகும். அதுக்காக தான் லைக் சொல்றது. ஏன்னா இந்த மாதிரி மேக்கிங் வீடியோ உண்மையிலேயே நீங்க எங்கேயும் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பார்த்துருக்க மாட்டீங்க. உங்க சப்போர்ட் இருந்தா தான் அடுத்தடுத்து என்னால மேக்கிங் வீடியோ இதை விட சூப்பர் சூப்பர் பாக்ஸா இருக்கு. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மதுரை ஹேண்டிகிராஃப்ட். அதுல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மேக்கிங் வீடியோ இது பாக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம்னு தெரியும். இப்ப இப்ப நான் ஒட்டிட்டேன். இப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா? இதை கம்மு போடணும். இதுலயும் கம்மு இருக்கணுங்க. இதுலயும் கம்மு போட்டிருக்கணும். அதனால இதை ஃபுல்லா கம் போட்டுருவோமா? இப்ப கம்மு போட்டுட்டேன். இப்ப அதே மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இப்படியே ஒட்டிட்டு ஃபைனல் வரையும் பண்ணி விடுங்க. சூப்பரான ஒரு சாரி பாக்ஸ். எங்க போனாலும் இதுல வச்சு நீங்க எடுத்துட்டு கூட போலாம். எதுனால வச்சாலும் நீட்டா இருக்கும். பை கூட கட்டப்பை கூட 10 பை தூக்குறது தரமா இருக்கும். ஒரு 10 சாரி 5 சாரியா வச்சு கொண்டு போறதுக்கு. இதுல வச்சு கொண்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஏதோ ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொண்டு போற மாதிரி நீட்டா இருக்கும். கார்ல எல்லாம் வைக்கணும்னா ஒரு 4 பெட்டி வச்சா 4 பாக்ஸ் வச்சாலே 20 சாரி அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டாவது ஃபேமிலிக்கு வேண்டதை ஒரு 4 பாக்ஸ்ல கொண்டு போயிடலாம். பையில வச்சு அடைச்சு நிறைய கொண்டு போறதுக்கு முன்னாடி. ஓகேங்க. சூப்பரான சாரி பாக்ஸ் ரெடி. சப்போஸ் இதுல வந்து உங்களுக்கு டவுட் என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்மு இருந்துச்சுன்னா உடனே இப்படி செய்யுங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஓகேங்களா? கம்மு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு எதுவும் நினைக்காதீங்க. ரொம்ப காய விட்டு மறுநாள் எடுக்கும்போது தான் சிரமமா இருக்கும். உடனே எடுத்தா இதாயிடும். எப்படி இருக்கு பாக்ஸ்? உண்மையிலே பிடிச்சிருக்குங்களா? சூப்பரா இருக்குங்களா? இது கொஞ்சம் இதா இருக்கு இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் செட் ஆயிரும். சூப்பரா ஆயிரும். கொஞ்சம் இறுகி கொடுத்துரும். அந்த ஈரத்தன்மையில இருக்கும்போது அப்படி இருக்கும். எப்படிங்க இருக்கு? பாக்ஸ் சூப்பரா இருக்குங்க. ஓகே. தொடர்ந்து பாருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ இதை விட சூப்பர் பாக்ஸ் எல்லாம் இருக்கு. அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி.